ஒரு 36 சைஸ்க்கு ஐநெக் ப்ளவுஸ் எப்படி வெட்டலான்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உயரம் 14 இன்ச்சு உயரம், 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஃபுல் ஷோல்டர் வச்சு தான் இந்த செய்ய போகிறோம் ஐநெக்குன்னு சொல்லல. அப்போ 7.5க்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல 9.5 இன்ச் மார்க் பண்ணணும். இது அப்படியே கீழே கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதில் 1/2 இன்ச்சு குறைச்சிருவோம். இந்த 7ல நடுப்புள்ளி பார்த்துட்டு அந்த நடுப்புள்ளியிலேருந்து இந்த உடம்போட கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கேருந்து 3 இன்ச்சுக்கு நெக் மார்க் பண்ணிக்கிடுவோம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி மூன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அதே நம்ம விட்ட 3 இன்ச்சு கேப்புக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணி நேராக போட்டுக்கணும். மற்றதெல்லாம் சேம். அதிலிருந்து இதில் ஒரு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இங்கேருந்து இந்த பேக் போர்ஷன் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கணும். போட்டுட்டு இதில் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் நெக் மேலேருந்து 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதுக்கும் ஃப்ரண்ட் நெக்கு அவ்வளோதான். மேலேருந்து 10.5க்கு மார்க் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல 3.5 இன்ச் அகலம் 10.5. 2 பக்கமும் 1 இன்ச் டாட் போட்டுட்டு ஒரு சிங்கிள் டாட், அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டாட். அப்படியே பிரின்சஸ் கட் வெட்டாமலே அந்த ஷேப்பையே மடித்து தையல்லையே அப்படியே தைச்சிட்டா ஒரு சிங்கிள் ஷேப் வந்துடும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடுவோம். ஆறு இன்ச்சு 5 இன்ச்சு ஸ்லீவு. மேலேருந்து கேப் ஹைட்டு 3.5க்கு ஒரு போட்டுக்கணும். அதை அப்படியே டவுன் பண்ணி இது அடிக்கை அகலம் 5.5 இன்ச்சு இதோட டவுன் பண்ணிடணும். இப்போ தையலுக்கு நம்ம எக்ஸஸாக இந்த துணி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் ரவுண்டு நம்மளுக்கு 8 இன்ச்சு வரணும். ஜாயின் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த 4ஐயும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து தையலுக்கு போகிறதும் நம்மளுக்கு 8 இன்ச்சு கரெக்டாக இந்த இடத்துல முடியும். மீதமுள்ளது தையலுக்கு. அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். 36 சைஸ்க்கு ஒரு ஹை நெக் ப்ளவுஸ் கட்டிங் போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடு எடுத்து இந்த கரை மாதிரி இருக்குது, இதை ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டதை மடித்து தைச்சிக்கிறேன். நீங்கள் ஒரு பீஸ் கூட கொடுத்து திருப்பிக்கலாம். அடுத்து மெயின் முன் பக்கத்தை எடுத்துக்குவோம். டாட் போடுற இடத்த எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட் எதுன்னு பார்த்துக்கிறோங்க. இது இப்போ நம்ம இதுதான் முன் பக்கம், இது சைடு. அதை சரியாக நம்ம பார்த்துக்கிறணும். இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கிறோம், இந்த சிசர் கட் போட்டிருக்கிறோம் கட்டிங்கில். அப்போ அது ரெண்டையும் சமமாக மடிச்சுட்டு அதை கிராஸாக இப்படி ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழேருந்து அகலமாகவும்
அப்போ அந்த டாட் மார்க் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே கிராஸாக கொண்டாந்து ஒரு 2.5 இன்ச் வரை நம்ம போட்டுக்குவோம் தையல். போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட் வெட்டாமலே தைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த டாட் உள்ளே போகிறதுனால அது சரி தெரியாது. இந்த டாட்டை நம்ம பிடிச்சிட்டோம் ஷார்ப்பாக. இப்போ இதை உள்பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் கைப்பகுதி, கழுத்து பகுதி செஞ்சிடக்கூடாது, கைப்பகுதி ஆம் பக்கத்தில் இந்த எட்ஜு முடியுது அந்த இடத்துல இப்படி பிடிச்சி சரியாக பிடிச்சோன்னாவே அந்த ஷார்ப்பு, இந்த முக்கோணம் இருக்குது தானே, இந்த ஷார்ப்பை மடக்கிட்டு இப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம பிடிச்சி தையல் போட்டுக்கலாம். மேலேருந்து அது 2 பக்கம் 1/4 இன்ச் மடித்து 1/2 இன்ச் மொத்தத்தில் மடித்து கீழே வரையில் அப்படியே நூல் மாதிரி தையல் போடணும். போட்டு இந்த 3 டாட் நம்ம போட்டிருக்கிறோம், அந்த பெரிய மெயின் டாட் அதில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுலேயும் அந்த எண்டு பாட்டில் கட் பண்ணாமல் இதுக்குள்ளே லைட்டாக இறக்கி விட்றணும் கீழே, இந்த ஷார்ப்பில் போடாமல். இப்போ இப்படி திருப்பி பாருங்கள், அழகாக அந்த பிரின்சஸ் ஸ்டைல் ஷேப் வந்துடும். இப்போ அடுத்து அதை திருப்பிட்டு அப்படியே நம்ம அந்த 1/4 இன்ச் மற்ற டாட் பிடிப்போம் உப்பட்டி, அதில் 2 பக்கம் 1/4 இன்ச் வச்சு அதில் ஒரு தையல் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த 3 டாட்டுமே நம்ம மார்க் பண்ணினதோடு சரி. ஆனால் நம்ம எதுவுமே வெட்டாமல் அழகாக அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ இந்த கப்பு வந்து பாருங்கள் எவ்வளோ எடுப்பாக அழகாக இருக்குது பிரின்சஸ் கட் போட்டு. ஆனால் நம்ம எதுவுமே கட்டிங் பண்ணாமலே செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி மற்ற பக்கமும் செஞ்சு எடுத்துக்கிறோங்க. நெக் பீஸ் தைக்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய துணியை 2வது மெத்தடு, அதாவது நம்ம நேரத்தோடு நம்ம சேனலில் போட்டிருந்தோம், அது மாதிரி நெக் பீஸ் தைக்க நம்ம வந்து ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கிடுவோம். இதுக்கு பீஸ் ரெடி பண்ணி அந்த பீஸை வந்து இதோட அட்டாச் பண்ணிவிட்டு அப்போ இதை உள்பக்கம் திருப்பிட்டு இதுக்கு மேலாலே நம்ம 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம கரெக்டான பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கு தையல் பின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக தையல் போட்டுடலாம். ஏன்னா உள்பக்கம் வச்சு அடித்து இந்த நல்ல பக்கம் வச்சு அடித்து உள்பக்கம் திருப்பணும். அதனால் நம்ம பின் பண்ணையில் அப்படி பண்ணிவிட்டு தைக்கையில் நம்ம இந்த மாதிரி திருப்பிக்கிறலாம். இந்த லைனிங் இல்லாதனால நூல் வந்து இழுப்படுது. இது நார்மலான துணி, சும்மா உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக. அவ்வளோதான். இப்போ இந்த பின்ன பூரா இதை அப்படியே உள்பக்கம் நம்ம அந்த கழுத்து பகுதியில் உள்பக்கத்துக்கு ஒரு 1/4 இன்ச் இடைவெளி விட்டு மீதமெல்லாம் கட் பண்ணி எல்லாம் மடித்து தைச்சிக்கலாம். உள்பக்கம் திருப்பி 2 கார்னரையும், அதாவது 2 நல்ல பக்கம், மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டரை இப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒரு தையல் போட்டுக்கலாம். அழகா 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் நம்ம விட்டுருக்குறோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு போட்டுட்டு இந்த கார்னர் எந்த இடத்துல முடியுதோ அது வரை நம்ம நிப்பாட்டிக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதான். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த மேலே தைச்சிருக்கிறோம் நெக் போர்ஷன், அந்த போர்ஷனை வந்து இப்படியே மூடி இதுக்கு மேலாலே நம்ம தையல் போட்டுறோம். அவ்வளோதான். இந்த இடத்துல வேணால் நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நல்லா திரும்பிக்கிறோம்.
மெஷின் தையலை நான் அப்படியே போட்டுருவேன். நீங்கள் கையில் எம்மிங் பண்ணனால எம்மிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது கேன்வாஸ் கொடுத்து நம்ம தைச்சிருந்தோம்னா இன்னும் நல்லா அழகாக இருந்திருக்கும். நம்ம சும்மா நார்மலாக தைச்சதுனால அது அப்படி இருக்குது அழகாக. இதுதான் நெக்கு. இப்போ இது நல்லா ஸ்லீவ் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் துணி பத்தலை, நான் ஜாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு சேர்த்துட்டு உள்பக்கம் ஒரு தையல் போட்டிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லீவ் எடுத்துட்டு இதை ரெண்டையும் லெவல் படுத்திக்கிடுங்க. 2 இடமும் லெவல் படுத்தினா தான் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். கட் பண்ணிட்டு இதில் 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி விட்டணும். நான் வெட்டே இல்லை, சின்ன ஸ்லீவ்னால தெரியாது. இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிறோங்க. ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட் எடுத்து இந்த ஷோல்டரில் நடுவில் வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு தையல் போடணும். எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டு மெதுவாக இழுத்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி செய்யல நம்ம தச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது போக மீததை நம்ம கட் பண்ணிடலாம். அக்யூரேட்டாக நம்ம வெட்டையில். அதே மாதிரி மற்ற பக்கம் இதுக்கு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஈஸ் விட்டுருக்கோம் தையல் சீம் அலவன்ஸ். அப்போ அதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து நம்ம திருப்பிக்கலாம். ஒரு துணியை எடுத்து இது மேலால் வச்சுட்டு நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு தையலுக்கு அப்படியே தைச்சிட்டு திருப்பினோம்னா உள்பக்கம் போயிருந்த துணி. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பெரிய துணியாக தான் நான் கொடுத்துருக்குறேன், பட்டி மாதிரியே. அப்போ இதை வந்து நம்ம ஒரு எஜ்ஜு தையல் போட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். அதுக்கு பிறகு இல்லைன்னா நம்ம மெஷினில் இப்படி வச்சு இழுத்தோம்னாலும் அது லெவலாக வந்துடும். இப்போ இதை மடித்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் கொடுத்துக்குவோம் உள்ளுக்குள்ளே. அப்போ நல்லா திக்காக நம்மளுக்கு இழுப்படாமல் இருக்கும் ஃப்ரண்ட்டு பகுதி. இந்த இடத்துல நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொஞ்சம் திக்னஸ் கொடுத்தோம்னா இந்த சிங்கிள் டாட் போடுற நேரம் நம்மளுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மற்ற பக்கம் வச்சுட்டு ஒரு 6.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நேர கிராஸாக இப்போ நம்ம கொக்கி பட்டி போட போகிறோம். ஒரு துணியை வந்து உக்ஸ் பகுதி கட்டுறதுக்கு இதில் வந்து உள் பக்கத்தை திருப்பிட்டு 1/2 இன்ச்சுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணனால நம்ம இதை இப்படி மடிச்சுட்டு உள் பக்கம் வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இதை இப்படி வெளிப்பக்கம் திருப்பிடணும். தையல் போட்டுட்டு நம்ம இந்த கரை பகுதி இருக்கிறனால கரையிலேயே நம்ம இந்த செல்வேஜ் பகுதியிலேயே நம்ம வீப்பட்டி போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி வே ஷேப்பில் ஒரு 5 கொக்கி போட்டுக்கணுமா. இப்படி 2 போட்டாச்சு. அடுத்து 3வது
அவ்வளவும் முடிஞ்சிருச்சு. இதை 5 பகுதி விட்டாச்சு. இதை இன்னொரு மடிப்பு, ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது மேலாலே இப்படி வச்சு இதோட இங்கே இதால் கையெடுத்துரு வச்சு செயல்படுத்துறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இருவாரு இதை சொல்லி முடிச்சிடுறேன். வெயிட் பண்ண சொல்லி முடிச்சிடுறேன். இது வெயிட் பண்ண சொல்லி முடிச்சிட்டேன். 36 சைஸ் ஆல்டர்னேட் ப்ளவுஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.